ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्भवम्. மகாபிரிவா 78ஆம் வருஷம் வாக்கில் கர்நாடகாவில் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல இருந்தா. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பல இடங்களுக்கு விசிட் பண்ணியிருக்கா, பல இடங்களுக்கு பெரியவா பாதம் பட்டு பவித்திரமாயிருக்கு. இப்படி பெரியவாளுக்கு பல பேர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்லாம் பார்த்தோம். அதில் ரங்கன் கவுடு அப்படிங்கிறவரோட பக்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் முன்னமே சொன்னோம். அவரோட பக்தி எப்படி இருக்கு, அந்த பக்திக்கு பெரியவா எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு சில நிகழ்ச்சிகளான்னு பார்க்கணும். இந்த ரங்கன் கவுடு அவள் பெரிய கோடீஸ்வரா அப்படின்னு சொன்னோம், பெரிய மைன் ஓனர்ஸ். பொலிட்டிக்கலி அவள் குடும்பத்தில் பல பேர், அவரோட அண்ணா எல்லாம் பெரிய எம்பியா இருந்தவர். குடும்பமே ஒரு பெரிய அரசியல்லையும் பிரபலமான குடும்பம். அந்த ஏரியாலே பார்த்தாலே ஹெச்ஆர்ஜி குடும்பம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு செல்வா கூட இருக்கிறவா. இந்த ரங்கன் கவுடோட புள்ள இன்னும் அவரோட கொடுத்த அவ குடும்பத்துல உள்ள இன்னும் சில பசங்கள் எல்லாருமே சேர்ந்துன்னு ஒரு 5 பேரா சேர்ந்துன்னு கார்ல எங்கேயோ போறா. அப்படி கார்ல போறதே இந்த குழந்தைகள்லாம் போறது அது எப்படி வேகமா ஓட்டித்தான் என்னன்னு தெரியல. இந்த காரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு ஆளாயிடுது. பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் அப்படின்னா ரொம்ப எக்கச்சக்கமான அடி எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி உயிரோட பொழைச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சேதம் இருந்தது. அதுல குறிப்பா இந்த ரங்கன்கோடோட பிள்ளைக்கு ரொம்ப பலத்த அடி, ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த. அப்படி இருக்கிற ஒரு ஸ்திதியில அங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணா என்ன பண்ணுன்னு தெரியாது. இங்க பட்டணத்துக்கு எடுத்துனோம், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும் அப்படி எல்லாம் சொல்லி இங்க வந்தாச்சு. வச்சா இன்டென்சிவ் கேர்ல இருக்கார், பிரஜை இல்லை, என்ன ஆகும் தேருமா தேராதா தெரியல. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டாக்டர் எல்லாமே ஒன்றும் சொல்ல முடியாத இருக்கு. அந்த சமயத்துல இவர் என்ன பண்ணார், கவுடு பெரியவாள்கிட்ட போனார். பெரியவா சன்னதியில நின்றுட்டு இருக்கார். நின்று சொன்னார், விஷயத்தெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா. பெரியவா ஒன்றும் கேட்டுண்டா பேசாத இருந்தா அனுகிரகம் பண்றா. இவர் என்ன பண்ணிட்டார், பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு திரும்பி போகாத பெரியவா சன்னதியிலே இருந்துட்டார். அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, அவன் நல்லபடியா பொழைச்சிடுவோம், இதை விட்டு போறது இல்லை அப்படின்னு ஒரு சங்கல்பம் இண்டாப்புல தீர்மானம் இண்டாப்புல பெரியவா சன்னதியிலே இருக்காருன்ட்டு. ஆனால் என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா, இந்த ஆஸ்பத்திரியில இன்டென்சிவ் கேர்ல படுத்துட்டு இருக்க